பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுமா? 73,000 குடும்ப அட்டைதாரர்கள் காத்திருப்பு. கோவை மாவட்டத்தில் 73,000 குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறாமல் உள்ள நிலையில் மீண்டும் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றன. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சாக்கரை, 1 முழுக்கரும்பு, ரூபாய் 1000 ரொக்கம் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்த பரிசு தொகுப்பு ஜனவரி 10 முதல் 14ஆம் தேதி வரை வழங்கப்பட்டது. கோவை மாவட்டத்தில் 11,04,942 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ள நிலையில் 10,31,932 குடும்ப அட்டைதாரர்கள் மட்டுமே பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுள்ளன. மீதமுள்ள 73,010 குடும்ப அட்டைதாரர்கள் பெறவில்லை. மாவட்டத்தில் வெளியூரைச் சொந்தவாக்கள் ஏராளமான வசித்து வரும் நிலையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்குச் சென்று விட்டதால் பெரும்பாலானோரால் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறாத வாக்களுக்கு இந்த மாதம் இறுதி வரை வழங்க வேண்டுமென்று விடுபட்ட வாக்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. இதுகுறித்து மாவட்ட வழங்கல் அதிகாரிகள் கூறியதாவது: பொங்கல் பண்டிகை முடிந்த பின்னா பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து அரசிடமிருந்து எந்தவிதமான அறிவிப்பும் இதுவரை வரவில்லை. அறிவிப்பு வரும் பட்சத்தில் உடனடியாக பொதுமக்களுக்கு வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றன. இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்.